அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா வணக்கம்ண்ணே. அண்ணா உங்க பேரு, இந்த இடத்தோட முகவரி, நம்ம பண்ணையோட பேர் சொல்லுங்கண்ணே. வணக்கம்ண்ணா. நம்ம எஸ்டி டெய்ரி ஃபார்ம் இருக்கும் தமிழக நண்பர்கள் வணக்கம்ண்ணா. பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயிலேருந்து 12 கிலோமீட்டர் வீரசியாமி பக்கத்தில் அமைஞ்சிருக்கேன். என்னோட பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 20 மாட்டு குறையாமல் இருக்கும்ண்ணே. சனி ஞாயிறு திங்க 3 நாளில் மாடு அளவுக்கு அதிகமாக இருக்கும்ண்ணே. எப்போ வந்தாலும் மாடு வைக்கணும். நம்ம இப்போ ஒரு 2 மாடு 3 மாடு ஒரு 5 மாடு ஒட்டுக்க பண்ணைக்கோ ஏக்கோ ஒட்டுக்க பிடிக்கணும்னா ஒரு திங்கக்கிழமை வந்தால் மாடு எப்போவுமே நிறையா இருக்கும்ண்ணே. வாங்க இப்போ ஒவ்வொரு மாட்டாக பார்க்கலாம்ண்ணே. ஆனால் இப்போ பார்க்க போகிற மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மாடு ஜெர்சியில் ஒரு ரெட் சிந்தி கிராஸில் உள்ள மாடுண்ணே. பார்த்தீங்கன்னா நல்ல கொம்பை பார்த்தீங்கன்னா நல்ல தலை கொம்பை பார்த்தீங்கன்னா நல்லா வீச்சு கொம்புமாங்க. நல்ல அருமையான மண்ணு குணத்தில் அருமையாக இருக்கும் மாடு. பார்த்தீங்கன்னா நல்ல தலையை பாருங்கள், நல்ல நீல தலையில் நல்ல வீச்சு கொம்பில் வந்துருக்குமா. பார்த்தீங்கன்னா ஹெச்எப்பில் லைட்டாக மிக்சிங் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடிவயிறு வெள்ளை காம்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. அரை பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் கலர் இருக்குது. காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல நீல காம்பு 2000 நல்ல நீல காம்பு நல்ல ஜெர்சி ஹெச்எப் லைட்டாக மிக்சிங் இருக்கிறதுனால நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. மாடு கண்ணீன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குண்ணே. 15 நாள் இருக்குது. இப்போ போன இதில் பால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 12 லிட்டர் கறந்தேண்ணே. இந்த இதில் ஒரு 14 to 15 லிட்டர் நல்லா கவனிச்சா ஒரு 15 லிட்டருக்கு மேலே கறக்கும். நார்மலாக கணக்கு ஒரு 13 லிட்டர் தப்பு இருக்காங்க. நம்ம சொல்லுற வேலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 53 ரூபா முடிவாக பிடிச்சிக்கிற சொன்னோம்ண்ணே. 53 முடிவாக பிடிச்சிக்கிற சொன்னோம். நல்லா இந்த வெயில் எல்லா வெயில் கிளைமேட்டுக்கும் ரெட் சிந்தி நல்லா அடாப்ட் ஆகும் மாடு. ஃபேட் எஸ்என்எஃப் குறையாதுண்ணே மாட்டில். ரெட் சிந்தியில் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஃபேட் எஸ்என்எஃப் குறையவே குறையாது முக்காசு. நம்மகிட்ட வாங்கிட்டு போற மாடுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? இப்போ சந்தைக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல? ஆனால் நம்ம வாங்கிட்டு போகிற மாடுக்கு காம்புக்கு பூக்கு கேரண்டி இருக்கும். சிலவர் உறுப்புன்னு சொல்லுவாங்க, சிலவர் அண்டின்னு சொல்லுவாங்க, சிலவர் பூன்னு சொல்லுவாங்க. நம்ம காம்புக்கு பூ கேரண்டி இருக்கும். இப்போ ஒரு 15 லிட்டர் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 13 லிட்டர் 14 லிட்டர் குறையாது. ரொம்ப குறைஞ்சாலும் மாடு மாற்றி கொடுத்தோம். ஒரு 15 லிட்டர் நம்ம சொல்லுவேன்னு வச்சுக்கலாம் ஒரு 13 லிட்டர் 14 லிட்டருக்கு அதுக்கு ரொம்ப கீழே குறைஞ்சுன்னு வச்சுக்கலாம் வேறு மாடு மாற்றி கொடுத்துறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இந்த தண்ணி ஜீவனத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்காங்க. தண்ணி எடுத்து நம்ம கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா மழங்காடு அந்த தண்ணி எடுத்து எப்பவுமே பிரச்சனை இருக்காது. அப்படி என்னன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம மாடு பத்திட்டு போயிட்டு ஒரு வாரத்தில் தண்ணி எடுக்கல தீவனம் எடுக்கல என்னன்னு சொன்னாலும் நம்ம மாடு மாற்றி கொடுத்துருவோம். அக்காண்டி பத்திட்டு போயிட்டு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு ஏன்னா பால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 15 லிட்டர் சொன்னீங்க 13 லிட்டர் 3 மாதம் 4 மாதம் போயிட்டு போய் 20 நாள் நம்ம கேரண்டி 20 நாள் கேரண்டி உண்டு. காம்புக்கு பூக்கு தீவனம் வந்தீங்க தண்ணி அடிக்க அண்டிக்கு பாலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 20 நாள் கேரண்டி உண்டுண்ணே. பார்த்தீங்கன்னா போயிட்டு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம ஒண்ணுமே செய்யணும். எங்கேயுமே எடுத்து நான் இல்லை எந்த யாருமே அப்படி எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெர்சியில் டாப் குவாலிட்டியான மண்ணேன். இது பார்த்தீங்கன்னா 2006 பழுதாமண்ணே. போன இடத்துல பார்த்தீங்கன்னா 8 ஆளும் 15 லிட்டர் கிடந்தது. நம்ம 15 லிட்டர் கேரண்டி கொடுத்தே கொடுத்துருவோம்ண்ணே. 4 ஆம் சுத்தம் நமக்கு கேரண்டி கொடுக்கறதுனால காம்புக்கு பூ கேரண்டி கொடுத்துரும். ஆனால் இந்த மாடுக்கு பாலுக்குமே கேரண்டி கொடுக்கும்ண்ணே. 2 வேலையும் சேர்த்து ஒரு 15 லிட்டர் அசால்ட்டாக கிடக்குமே. மாடு சின்ன மாடு இல்லை, மாடு பெரிய மாடு தானே. நல்ல எஸ்என்எஃப் ஃபேட்டு டிகிரி எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு ஏற்ற மாட்டேன். ஒரு 5 ஹெச்எப் மாடு இருந்தால் இப்படி ஒரு ஜெர்சி மாடு இருந்தால் கூட எஸ்என்எஃப் ஃபேட்டு எல்லாம் ஈக்குவலாக இருக்கும்ண்ணே. இதுக்கு நம்ம சொல்லுற வேலை 65 ரூபா சொல்லுதுண்ணே. அதில் நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணிக்கலாம். கேரண்டியாக 2 வேலையும் சேர்த்து ஒரு 15 லிட்டர் சொல்லி கொடுக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 15 லிட்டர் சொல்லுவோம். ஒரு தேரத்துக்குள்ள 2 வேலைக்கு சேர்த்து 15 லிட்டர் சொல்லி கொடுக்கும். 18 லிட்டர் 19 லிட்டர் அசால்ட்டாக கறக்கணும். ஆனால் நம்ம சொல்லிக் கொடுக்க 15 லிட்டர் தான் சொல்லி கொடுக்கும். நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு தலையத்தில் 4 பல்லு கிடையாது தாம்ண்ணே. பார்த்தீங்கன்னா நாட்டு மாடும் ஜெர்சி மிக்சிங் பார்த்தீங்கன்னா வெள்ளையும் லைட்டாக செவல போரும் விழுந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நாட்டு மாடும் ஜெர்சியும் கிடச்சி அந்த சைடு தெரியாது. மாடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கா வெள்ளையும் செவல போரும் கலந்துருக்கும். ஆனால் நாட்டு மாடும் ஜெர்சியும் கிளாஸ்ண்ணே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்கி 24 நேரமும் எனக்கு மேட்சல்லே கிடக்கணும். மாடு பாலும் இருக்கணும் தக்கிறதுக்கு ஏற்ற மாடுதான். நாட்டு மாடு கிராஸ் இருக்கிறதா எத்துமோ வைக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம்ண்ணே. பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் காமில் வந்திருக்கு. மூக்கு சரி ஒன்றுமே இல்லை, கயிறை கீழே போட்டு தானே பிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல குணம். அங்கோடி போயிட்டு இங்கோடி வரலாம்ண்ணே. அப்படி மாடல நாட்டு மாடலே நல்ல குணத்தில் வேணும். நாட்டு மாடு கிராஸில் நல்ல குணத்தில் வேணும். வெயிலில் தாங்கணும். எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம எருமை பால் தக்கன பால் ஃபேட் இருக்கும்ண்ணே. அது நல்ல எஸ்என்எஃப் ஃபேட் எல்லாம் அருமையாக இருக்கும். மாடு சின்ன மாடுன்னு சொல்ல வேண்டாம். மாட்டை பார்த்தீங்கன்னா ஏன் அவசரம் இருக்குண்ணே. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்கோ தெரில, கரெக்டாக ஏன் அவசரம் இருக்குது. தலையத்துல இப்படி இருக்குன்னு இன்னொரு 3ஆவது நல்ல பிரம்மாண்டம் மாடு பெரிய மாடை தெரியும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் எத்தனையும் தலையத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 4 பல் தான். இதில் நல்ல ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் நல்ல குணம் மாடு. தலையத்து பார்த்தா எத்தும் வைக்கும் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மூக்கு சார் எதுவுமே பிடிக்கலைன்னா அங்கே பார்த்துக்கோங்க. நல்ல குணம். இங்கோடி போயிட்டு அங்கோடி வரலாம்ண்ணே மாட்டில். அப்படி மாடுனேன் தலையத்தில். இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு ஜெர்சி மிக்சிங் இருக்கலாம்ண்ணே. நாட்டு மாடு பியூர் நாட்டு மாடு கிடையாது. கொம்பு தலை மாடு தான் நாட்டு மாடு. அதனால் ஒரு ஜெர்சி மிக்சிங் இருக்கல எப்படியும் ஒரு 5 தப்பு இருக்காது. நம்ம பால் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் தப்பு இருக்காதுப்பா. 15 நாள் ஒரு வாரம் டயர் இருக்குது மாட்டுக்கு. நம்ம சொல்லுது அதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் 55 ரூபான்னு சொல்லுவோம். இப்போ 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அங்கேருந்து வராங்க. வாங்க எதுவுமே ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. வாங்க அனுசரித்து பார்த்துக்கலாம். அது தக்கன நம்மளாம் அனுசரித்து தருவோம். நேரில் வந்து பாருங்க நம்ம அந்த மாட்டை. கண்ணுக்கு மேலே கண்ணா பெறுவோம். ஆலங்குளம் பக்கம் சிவலார்குளம் கிராமம்.
அங்கேருந்து ஒரு வீடியோ பார்த்தோம். சரி. இது வந்து கான்டாக்ட் பண்ணோம். வாங்க வந்த மாடு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு தகுந்த விலையை சொன்னார். எங்களுக்கு பிடிச்சதுனால நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வேறு நாங்கள் சந்தைக்கு போனோம், சந்தையில் திருப்திகரமாக இல்லை. சரி வீடியோ பார்த்தோன்னே சரி ஒருத்தர் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்தோம். மாடு பிடிச்சிட்டு தகுந்த இதில் விலை கேட்டதுக்கு கொடுத்துட்டாரு, ஓரளவுக்கு கொடுத்துட்டு ஓரளவுக்கு குறைச்சிருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 3000 சொல்லுவாங்க. கடமை 6 பல்ல இருந்து கடமுளப்பு தான் போதும். சில கடமுளப்புனா 2000 தான் சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லை, 3000 மாடு 2000. ஆனால் பார்வை பார்த்தீங்கன்னா 2000 பார்வையில் இருக்கும். இதே கடமுளப்புல இருந்தால் 2000 அப்படிம்பாங்க. நம்ம அப்படி இல்லை, 3000 தான். ஆனால் 2000 பார்வையில் இருக்கும். சரி, இது மூணாவது ஈத்துனா நம்ம இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம்? ஏன்னா இப்பவும் ஒரு 6-7 கண்ணுக்கு வச்சுக்கலாம் ஒன்றும். இதுக்கப்புறம் ஆமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு 2000 பார்வையில தான் இருக்கு. நம்ம ஒரு 7 பசுமாடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 13 லிட்டர் 15 லிட்டர் சொல்லி கொடுத்தோம்னா எப்படி சொல்லி விடுனா, போன இடத்துல கறந்துருக்கும். போன இடத்துல கறந்து அதுல இருந்து போன ஈத்துல எத்தனை ஈத்து கறந்து? ஆனா போன இடத்துல பாத்தீங்கன்னா 13 லிட்டர் கறந்தேன். சரி, எல்லாரும் 13 லிட்டர் கறந்தது. நம்ம இந்த வாரம் சொல்லி கொடுக்காதே 13 லிட்டர் தான் சொல்லி கொடுக்கோம். அதுல இருந்து கூட தான் கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்காதே 13 லிட்டர் தான் சொல்லியிருக்கோம். இப்போ கூட சொல்லி குறைச்சிருந்தா ரொம்ப சங்கடம். குறைச்சி சொல்லி கூட இருந்துன்னு வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. பார்த்தீங்கன்னா ஒரே சொல்லிதான், ராஜா சொல்லிதாண்ணே. நெத்திலையும் பாருங்கன்னு ஒரே சொல்லிதான். எத்தனை ஃபேட் எல்லாமே இருக்கும். இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஜெர்சிக்கு ஏற்றமாண்ணே. எந்த கிளைமேட்லாம் அடாப்ட் ஆகிக்கிடுங்க. நமக்கு ஊர் சங்கரவேல் பக்கம் கிராமம்தான். மாடு ஒரு கெச்சப்பு புள்ள கருப்பில் வெளியில் பார்க்கலான்ட்டு இருந்தோம். செல்லில் தான் பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு. சரி ஒரு நாள் போய் பார்ப்போன்னு வந்தோம். வந்து பார்த்தோம், மாடு நமக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா தோரணையாக நம்ம ஏற்ற மாடு மாரி இருந்துச்சு. ரேட்டு என்னன்னு கேட்டோம், மாட்டுக்கு ஏற்ற ரேட்டு தான் சொன்னாப்புல. விசாரிச்சதுக்கு இங்கேயும் பார்க்கல ரொம்ப சௌரியம்தான். மாட்டுக்கும் எந்த பொறுப்புனாலும் கேரண்டினாலும் அண்ணன் செஞ்சு தந்தாப்புல. அடுத்து பார்க்க போகிறோம் ஒரு ஹெச்எப்ல கிராஸ் பிரீட் மாடுண்ணே. பார்த்தீங்கன்னா மாடு எப்படி இருக்கு? மாடு பொடி மாடு இல்லை, மாடு பருமாடு தானே. இல்லை நைஸ் தொழில் மாடு. இந்த கறவை நல்லா இருக்குண்ணே. இப்போ மாடு இது கண்ணு மாடு தான். கண்ணு என்ன கண்ணு போட்டுருக்கு? கண்ணு காலை கண்ணு போட்டுருக்குண்ணே. கண்ணு போட்டு எவ்வளோ நாள்? கண்ணு போட்டு ஒரு 13 நாள் இருக்குண்ணே. சரி, இருக்கா கொடுத்துட்டீங்களா? கண்ணு இருக்கா கொடுத்துட்டீங்களா? கண்ணு இருக்குண்ணே. சரி, கண்ணு இருக்கு. இப்போ நம்ம பால் சொல்லி கொடுக்கணும், ஒரு 6-5-11 லிட்டர் சொல்லி கொடுப்போம் ஒரு நாளைக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு 6-5-11 லிட்டர் சொல்லி கொடுப்போம். பார்த்தீங்கன்னா மாடு 3000 மாடு தான். மாடு சின்ன மாடு இல்லை, மாடு ஹெவி சைஸ் மாடு தான். மாடு பருமாடு தானே. ஹெச்எப்னா கொஞ்சம் இலைக்குமே அப்படிலாம் இருக்கு. ஏன்னா ஹெச்எப் கிராஸ் தானே, அதனால வெயில் கிளைமேட் எல்லாத்துக்கும் தாங்கிக்கிறோம். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு 6-5-11 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கோம். அதே பால் அது நம்ம சொல்ல இருந்து கூட தாமனை கறக்கும், கீழே கறக்காது மாடு. ஏன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு 13 லிட்டர் கறந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்க 11 லிட்டர் தான் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா நல்ல நரம்பு கொடி, பால் நரம்பு கொடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காம்பு பார்த்தீங்கன்னா ஹெச்எப்ல கருங்காம்பு மடு, வெள்ளை மடு, காம்பு மட்டும் கருங்காம்பு. நல்ல கருங்காம்பாடு, நல்ல கறவை இருக்கும். இன்னைக்கு இல்லை என்னங்க, பெரியாள்கிட்ட கடை பார்த்தீங்கன்னா தெரியும். கருங்காம்பாடு நல்ல கறவை இருக்கும்பாங்க. ஆனா இப்ப நம்மகிட்ட 13 லிட்டர் கறந்து இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்கறது 11 லிட்டர் தான். சரி, இப்ப 13 லிட்டர் நீங்க சொல்றீங்க. நான் காலையில சாயங்காலம் வந்து கறந்து பார்த்து காலையில 8 போனே பண்ணுவேன். காலையில 8 மணிக்கு கறவை, நைட் 8 மணிக்கு கறவை. வந்து கறந்து பார்த்துட்டே மாடு எடுத்துக்கலாம். காலையில வந்து கறவை பார்த்துக்கோங்க, நைட்டு வந்து கறந்து பார்த்துட்டு வண்டியில ஏற்றிப்போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அடிக்கு 2 அடி இல்ல 2 நாள் கறவை பார்க்கலாம். 2 நாள் கறவை பார்த்துக்கலாம். செக் பண்ணி கறந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆமா, வந்து நம்ம தங்கி இல்லை கறவை பார்க்கறதுனால தங்கி இருக்கு, நம்ம வீடு இருக்குன்னா தங்கி இருந்து பார்த்தே கறவை பார்த்துக்கலாம். மாதிரி இல்லை, இப்போ வாரம் இதே மாதிரி ஒரு மாடு பார்க்க முடியும். போனால் இதே மாதிரி ஒரு 3 மாடு பார்த்தோம். இந்த வாரம் ஒரு 3 எண்ணம் கொண்டு வந்தோம். 2 சேல்ஸ் ஆகிட்டு இந்த 1 மட்டும் தான் இருக்கு. பியூர் பில்ல நொக்ரா டைப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஹெவி சைஸ் மாடுனா, சின்ன மாடு இல்லை, ஹெவி சைஸ் மாடு, நல்ல டாப் குவாலிட்டி மாடு. நல்ல செந்தார இளந்தார மாடு. பார்த்தீங்கன்னா செந்தார இளந்தார வந்திருக்கும். செந்தனா ஒரு 10 நாள் டயம் இருக்கு மாடு. பார்த்தீங்கன்னா காம்பு நல்ல ரோஸ் காம்பு தான். ரோஸ் காம்பு தான். பை சுருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் காம்பு தான். பை சுருக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆனால் பை நம்ம சொல்லுற விலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 64 ரூபா சொல்லுவோம்ண்ணே. 64 ரூபா சொல்லுதோம். அதுலேயே முன்ன பின்ன அன்சேஜ் பண்ணிடுவேன். முடிவா 60 ரூபானா கொடுத்துடலாம்ண்ணே. 60 ரூபானா கொடுத்துடலாம். பால் என்னென்ன ஆகிறோம்? ஆனால் பால் நம்ம 8 16 லிட்டர் கேரண்டி கொடுக்கணும். 16 லிட்டர்? ஆமாம், ஒரு நாளைக்கு 16 லிட்டருக்கு நம்ம கேரண்டி கொடுத்து கறக்கும். 60 ரூபாய்க்கு நம்ம வாங்கிடலாம். ஆமாம், 60 ரூபாய்னா முடிவா கொடுத்துடலாம்ண்ணே. ஈத்து எத்தனாவது ஈத்து? ஈத்து ஈன்றது ஈன போறது 2ஆயிரம். 2வது ஈத்து 16 லிட்டர் பால் ஒரு 60 ரூபா பட்ஜெட்ல கிடைக்கும். ஆமா, இதே வெளியில சந்தையில எங்கேயும் போய் வச்சுக்கலாம். குறைஞ்சது 75 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க. ஃபைனலா 60 ரூபா கொடுத்துறோம். வெயிலுக்கு எப்படின்னா தாங்குமா? வெயிலுக்கு தான் இலைக்காது நம்ம மாடு. இப்ப மணி 12 1 மணி ஆகுது பாத்துக்கோங்க. நல்லா பார்த்து மேல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவற வைக்கதான். காத்து அறிவுரை நல்லா தவற வைக்கதான். அது அதுக்கே இலைக்காது மாடு. நல்லா பாத்துக்கோங்க. 2வது 6 பல் தான். நல்லா பாத்தீங்கன்னா நல்லா அழகான கண்ணை பாருங்க எடுக்கும். நல்லா சுத்தி கருப்பு முடி வெள்ளை. நல்லா மூக்க பாத்தீங்கன்னா பியூர் ஹெச்எப் பிடிக்கிறாங்க. கருப்பு வெள்ளை நல்லா செந்தரா இருந்திருக்கு. நல்ல கால் பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளை கால் தான். குழம்பு பாத்தீங்கன்னா நல்ல ரோஸ் குழம்பு தான். நல்ல பியூர்பிடான ஒரு 15 நாள் வளர்ப்பு தோதில் இருக்கு மாடு. பாத்தீங்கன்னா
யார் வந்தாலும் பிடிக்கும் மாடு. ஒரு 15 நாள் வளர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதே இப்போ நம்ம வாங்கிட்டு போய் 10 எடுத்தாங்க, நம்மகிட்ட வாங்கிட்டு போய் ஒரு 10 நாள் மடி வச்சுட்டு லோக்கல் வாங்கிட்டு போகிறாங்க. 10 நாள் மடிச்சு நம்மளை ரிட்டர்ன் மாடு கொடுக்காங்க. அப்படி ஏற்றவங்களுக்கு ஒரு 10 நாள் நம்ம வளர்த்து விற்கணும் அப்படின்னு நமக்கு ஏற்ற மாடல. இப்போ மாடு நம்ம போட்டு இத்தனை மாடு போட்டிருக்கோம், எந்த மாடு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வீடியோவில் பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துன்னு நம்ம விலை கொடுக்க வேண்டிய என்ன வேலைன்னா கொடுத்துருவோம். அப்படி பல்லு எல்லாத்தையும் நம்ம ஃபோட்டோ மடி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஃபுல்லாக அனுப்பிவிட்றோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் போட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணி வச்சுருப்போம் மாட்டை. எந்த தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல. முக்காசி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை இந்த லைனுக்கு அளவுக்கு அதிகமாக போகுது. முக்காசி அளவுக்கு அதிகமாக போடுதுன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி மாடு அளவுக்கு அதிகமாக போகுது. எப்போ வந்தாலும் நம்ம மாடு பார்த்துக்கலாமே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயிண்ட் வாடகைலாம் அனுப்பி விடுவோம். ஜாயிண்ட் வாடகைனா இப்போ 3 மாடு 4 மாடு நாகர்கோவில் கிடக்காங்கன்னா ஒரே வண்டியில் ஏற்றி விடுவோம். ஜாயிண்ட் வாடகை மாட்டுக்கு நாகர்கோவிலுக்கு மாட்டுக்கு 2000 ரூபா தான் வரும் வாடகை. 2000 ரூபா, 1500 2000 ரூபா தான் வரும். ஆனால் ஜாயிண்ட் வாடகை அனுப்பிடுவோம். எப்போ வேணாலும் நம்ம மாடு தாங்கன்னா உடனே கூப்பிடுங்க. ஆனால் இப்போ பார்க்க போகிற பாட்டு என்ன ஒரிஜினல் முறா டைப் பார்த்தீங்கன்னா நல்ல சுருட்டை. இப்போவுமே கண்ணுட்டி தான், 1 வருஷத்து கண்ணுட்டி தான். சுருட்டை எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரிஜினல் சுருட்டை கண்ணு. நல்ல இலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலையத்திலே 6, 5, 11 லிட்டர் எருமையிலே பால் இருக்கும். எருமை நாட்டு எருமையில பார்த்தீங்கன்னா 3 தான் பால் இருக்கும். நம்ம 6, 5 தலையத்திலே நல்ல எருமை பால் இருக்கும். இது 1 வருஷ கண்ணு தான். நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எருமை எதுவும் கிடந்தா சொல்லுங்க, எருமை கண்ணு எதுவும் கிடந்தா சொல்லுங்க. 3 எருமை வாங்கிட்டு வந்தோம், 3 எருமை கண்ணு வாங்கிட்டு வந்தோம். 2 எருமை கண்ணு கொடுத்துரும். இந்த 1 மட்டும் கிடக்கு. யாரும் தேவைன்னா எப்போ வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் பட்ஜெட் என்ன பட்ஜெட்? இதெல்லாம் பட்ஜெட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வாங்க வந்து பாருங்க, கண்ணை பாருங்க. நமக்கு எடைக்கு நிகராக தந்துடுவோம் மாடு. நம்ம சந்தைக்கு என்ன எடைக்கு நிகராக இருக்கோ அதை தந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தளத்தில் மாடாகி ஒரு தளத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய சந்தைகள்னு சொல்லுவேன் ஒரு 70 ரூபா 75 ரூபாய்க்கு முன்ன விற்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் கண்ணூட்டி பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாடு வாங்க முடியல, எனக்கு ஒரு கண்ணூட்டி வந்து இப்போ இப்போ எல்லாரும் வைக்க கேட்டுப்பாங்க. நம்ம வைக்க இப்போ வயல் எல்லாத்தையும் இருக்கும், இல்லை இருக்கவங்க வைக்க வச்சுட்டு சும்மா அடைஞ்சு வச்சிருப்பாங்க. சரி ரைட்டு, நம்ம ஒரு மாடு வாங்க முடியாது, ஒரு கண்ணூட்டியாச்சும் வாங்கி வளர்க்க முடியாது, தோதுவான இதுனே. அதனால் கண்ணூட்டி நம்மளோட எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். கண்ணூட்டி தேவைனாலும் நேரில் வந்து பாருங்கள். இல்லை வேணும், ஜெர்சியில் வேணும், எனக்கு இத்தனை வருஷத்தில் கண் வேணும், இல்லை ப்ரீடு கண் வேணும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கு தானே கண் எடுத்து வச்சிருக்கோம். நான் கண் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணால் நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாமே. எப்போ வேணாலும் வாங்க, கண்ணு வேணாலும் எப்போ வேணாலும். ஒரு கண்ணுக்குட்டி நான் வாங்கணும் அப்படின்னா எனக்கு என்ன பட்ஜெட்டுக்குள்ள நான் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆனால் இப்போ உங்க ஒரு 8000 ஒரு நல்ல கண் வாங்கணும், 8000 கண்ணுக்குட்டி இருக்குமே. 8000 எனக்கு வாங்கிட்டு போய் ஒரு கொஞ்சம் நல்ல சென பிடிக்கிற பருவத்துல வேணும். சென பிடிக்க பருவம்னா ஒரு 20000 ரூபாய்க்கு மேலே வரும். 20000 ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு வருஷ கண்ணு இதை மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எத்தனை வருஷத்து கண்ணு? இது இப்போ 8 மாத கண்ணுண்ணே. 8 மாத கண்ணு. ஆமாம், என்ன ஒரு 10000 ரூபா வரும். 10000 ரூபா. ஆமாம், 10000 8,000 டு 10000 ரூபாக்குள்ள. இதெல்லாம் சென பிடிக்கிறதுக்குன்னு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் வரும். 1 வருஷம். 1 வருஷத்துல 1.5 வருஷம் ஆகும். நல்ல பியூர் பிரீடா வந்துடும். நம்ம கட்டுத்தரைக்கு நம்ம பழகி ஏத்த மாடு. வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்குமே ஏத்தது. ஒரு கண்ணுடைய பியூர் பிரீடு வாங்கினா இந்த வெயில் கிளைமேட்டு இது தாங்காது. இந்த மாதிரி கண்ணூட்டி வாங்கி பியூர் பிரீட்ல கண்ணூட்டி வாங்கி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெயிலுக்கு அடாப்ட் ஆகிடும். மாடு செட் ஆகிடும். மாடு ஆடும்போது நல்ல கறவையும் இருக்கும்.